guys, இன்னைக்கு சூப்பர் டெலிஷியஸான தந்தூரி சிக்கன் தான் அவன்லயும் ஏர் ஃப்ரையர்லயும் ட்ரை பண்ண போறோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு ஃபுல் சிக்கனை வந்துட்டு நம்ம பெரிய பெரிய பீஸா தந்தூரிக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம கட் பண்ணி வாங்கியிருக்கோம். இது எல்லாமே வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சிக்கனை வந்து எடுத்து நல்லா வந்து ஸ்லிட் போட்டுக்கோங்க. நீங்கள் ஸ்லிட் போட்டிங்கன்னா நம்ம போடுற மேரினேஷன் எல்லாமே வந்துட்டு அது உள்ளே வந்து இறங்கி சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்லா ஸ்லிட் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 வாட்டி வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அடுத்து என்னென்ன மசாலா போட போகிறோம் அப்படின்றத அடுத்தடுத்து வந்து நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அந்த கிண்ணத்தில் வந்துட்டு லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. 2 லெமன் வந்து நீங்கள் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அதை வந்து டீசீட் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறமா வந்து ஒரு கொஞ்சமாக சால்ட்டு, சிக்கனுக்கு தேவையான சால்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இது மூணுத்தையுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லிட் போட்டு வச்சுருக்கிற சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த லெமன் எல்லாமே வந்து சிக்கனில் நல்லா ஊறி டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம தனியாக மேரினேட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ் என்னென்னா 1 ஹீப் டேபிள் ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து கொரியாண்டர் பவுடர், அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கூட வந்துட்டு கரம் மசாலா தூள், இது எல்லாமே சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ணுறதுக்கு கர்ட் சேர்த்துக்க போகிறோம். கர்ட் சேர்த்ததுக்கப்புறமா இங்கே வந்து நான் சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கேன். அந்த சில்லி ஃப்ளேக்ஸுமே வந்து காரத்துக்கு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சாட் மசாலா கூட வந்துட்டு கொஞ்சமாக வந்து பிளாக் பெப்பர் போட்டதுக்கப்புறமா நம்ம நார்மல் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக வந்து கசூரி மேத்தியை நல்லா ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வந்து சிக்கனுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக ஜீரக பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற தந்தூரி மேரினேஷனுக்கான பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடும். இப்போது சிக்கனை வந்து ஆட் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையுமே நல்லா கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணிவிட்டு இது ஒரு 10-15 மினிட்ஸ் கிட்ட நல்லாவே ஊறணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சிக்கனுமே நம்ம மசாலா போட்டு ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ அடுத்து வந்து அவனுக்கு அண்ட் ஏர் ஃப்ரையருமே வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மேரினேட் பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம டேரெக்டாக வந்து அவன் அண்ட் ஏர் ஃப்ரையருக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம ரெடி பண்ணிடலாம். அவனுக்கு எப்போவுமே வந்து ஒரு தந்தூரிக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாண்டில் வந்து நம்ம சிக்கனை ப்ளேஸ் பண்ணிவிட்டு உள்ளே வச்சிடலாம். அவனை பொறுத்தவரை டிக்கோ ஆப்ஷன், தந்தூரி ஆப்ஷன் சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து இருக்கும். நம்ம அதுக்கேற்ற மாதிரியே வந்து டைம் செட் பண்ணிக்கலாம். இது வந்து நான் டிக்கா செட்டிங்கில் வந்துட்டு நான் ஒரு 14 மினிட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ எவ்ரி 14 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து அந்த சிக்கனை திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக பட்டருமே வந்து நீங்கள் மேலே வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஏர் ஃப்ரையரில் பட்டர் ஷீட் போட்டு சிக்கனை வந்து மேலே வச்சு உள்ளே வச்சுருங்க. ஸோ இதுலேயுமே வந்து டிக்கோ ஆப்ஷன் இருக்கும். அந்த டிக்கோ ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அவனில் இருக்க சிக்கன் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரையரில் இருக்கிற சிக்கனும் நல்லாவே ரோஸ்ட் ஆகிருந்தது. ரெண்டுத்துக்குமே வந்துட்டு டைமிங் வந்து சேமாக தான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அதே மாதிரி ஒரு வாட்டியும் நம்ம சிக்கனை வந்து எடுக்கிறப்போ பட்டர் வந்து அதில் ஆட் பண்ணி திருப்பி அதை வந்து போட்டு அந்த மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து ஒரு 4 டைம்ஸ் கிட்ட நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ ரெண்டுத்துலேயுமே வந்து தந்தூரி சிக்கன் வந்து சூப்பராக ரெடியாக இருந்தது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி வந்து சதை வந்து போன் விட்டு வெளியில் வந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். கார்னிஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்கவங்க கிட்ட கொடுத்து எப்படி இருக்குது அப்படின்றத டேஸ்டிங்காக கொடுத்துருந்தோம். வாங்க அவங்களோட ரிப்ளை என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு சித்தப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் தான் கொடுத்துருந்தோம். 2 பேருமே சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட காமிச்சு நீங்களுமே வந்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.